ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாம என்ன பஸ் சிமுலேட்டர், அதாவது இந்தியா அப்படின்ற கேமில் புதுசாக நியூவாக இன்றைக்கி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோன்னா, அதாவது நான் நேற்று ஆல்ரெடி வந்து இந்த ஏபிகே ஃபைலும் அதேமாதிரி ஓபிபி ஃபைலும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஃபைலை பற்றி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஹார்ன் வந்து வந்திருக்கு. அதாவது நியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஹாரன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் அந்த ஹாரன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியா இந்த கேமில் பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அது எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அதாவது இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இனிமேட்டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் ரெகுலராக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இப்பொழுதுக்கு 3 ஹாரன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஹாரன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஹாரன் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஹார்ன் வந்து உங்களுக்கு அடித்து காமிச்சிருப்பேன். அதாவது இந்த ஹார்ன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த ஹார்னை தான் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது இந்த கோடு ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இன்னொன்று என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது இந்த கேம் வந்து நீங்கள் நேரடியாக ப்ளே ஸ்டோரில் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, அப்படியே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஹார்னை வந்து ஆட் பண்ண முடியுமா அப்புடின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து தனியாக ஓபிபி ஃபைல் இருக்குது, தனியாக ஏபிகே ஃபைல் இருக்குது. இது ரெண்டும் டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு வந்து இது வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது இந்த ஹார்ன்லாம் வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் நீங்களும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நம்மளோட இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேமுக்கான ஏபிகே ஃபைலும் அதேமாரி அதுக்கான ஓபிபி ஃபைலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஹார்னை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படியே டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் நேரடியாக நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்த இந்தியா கேமுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஹார்ன் ஒர்க் ஆகாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியாது. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 3 ஹார்னை வந்து பார்த்தோம். ப்ளஸ் வந்து ஸ்டேரிங்கில் இருக்கிற ஹார்னையும் உங்களுக்கு நான் வந்து அடித்து காமிச்சிருந்தேன். அதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி இப்போ இந்த ஹாரன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து தெளிவாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதேமாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ளவங்க இந்த சேனல் தான் உள்ள வரும். அதுவும் நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியாவுக்கு நியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் வந்து அதாவது அந்த ஹாரனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது வந்து ஃபைல் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். அதேமாரி இந்த ஹாரன் மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு இவங்களோட சேனலில் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கொடுத்துருக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த லிங்க் டச் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதை ஓப்பன் பண்ணிங்க, அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக கீழே மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஎன் ப்ரைவேட் பஸ் ஹார்ன் மோட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஃபைல், அதாவது இந்த இடத்துல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது லிங்க் ஒரு டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணணுன்னா நமக்கு நேரடியாக அவங்க அந்த கொடுத்துருக்க அந்த பேஜுக்குள்ள வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது ஹார்ன் மோட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த டவுன்லோட் இருக்கிற அந்த பச்சை கலர் டச் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு நேரடியாக டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜுக்கு உள்ளே வந்து போகும். இந்த பேஜ் போனதுக்கப்புறம் நான் வந்து அது இந்த செகண்ட்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஓபிபியும் ஏபிகேயும் டவுன்லோட் பண்ணுறது வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் இந்த ஏபிபி அந்த ஆப்பும், அதாவது இந்த மோடு ஆப்பும் அதேமாதிரி இந்த ஓபிபியும் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் தான் இது வரும். நீங்கள் கேமை நேரடியாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை டவுன்லோட் பண்ணி போய் போட்டிங்கன்னா வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் ஏர் டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். போனதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து
கொஞ்சம் டைம் வந்து ஓடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதேமாரி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியா இந்த கேமுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக நான் வந்து வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்லாம் வேணும், என்னென்ன மோட்லாம் இருக்குது, அதை பற்றி நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன மோட்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மோட்ஸ்லாம் நம்ம இந்த கேம் ரெடி ஆகுதோ அது எல்லாமே நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓடும். அது வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அது போனதுக்கப்புறம் கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூன்னு சொல்லி ரெட் கலரில் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெட் கலரில் காட்டும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மறைச்சிக்கிச்சு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து, அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுற நம்ம இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நம்ம நேரடியாக சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், அதாவது அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்தோம்னா நேரடியாக யூடியூப்பில் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி வரக்கூடாது. ஏன்னா திரும்ப மறுபடியும் இதே தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம அதனால் க்ரோம் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஜை மட்டும் க்ரோம் வெப்சைட்டில் வச்சுக்கலாம். அது கொடுத்துட்டு இந்த இதில் ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா அதாவது நம்ம எந்த பேஜ் இருக்குமோ அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ நாம் அதாவது சப்ஸ்கிரைப் யூஸ் ஆன் யூடியூப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதோட டச் பண்ணிங்கன்னா நேரடியாக நம்ம யூடியூப்பில் உள்ளே போகும். இப்போ யூடியூப்பில் உள்ளே போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நேரடியாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஃபைலில் நம்ம இந்த இதை டச் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் அதாவது அன்லாக் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட டச் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அன்லாக் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி டைமிங் வந்து ஓடும். டைமிங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஷேர் மோட்ஸ் ஃபைலோ இல்லை மீடியா ஃபைலோ எந்த வேணாலும் வரும். நம்ம அதை போய்ட்டு அடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி மோடை வந்து, அதாவது நம்ம பஸ் சிமுலேட்டர் நியூஸுக்கு வந்து வேறு பஸ் மோடு மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். அதேமாரி இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 செகண்ட் வந்து வந்துருச்சு. வந்தோடனே நமக்கு நிறைய ஷேர் மோட்ஸில் வந்துருச்சு. பாருங்கள், பஸ் சீட் ஹாரன் மோடு V 1.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இந்த ஃபைலை ஒரு டச் பண்ணி அதாவது ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துக்கோங்க. அந்த கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செகண்ட் பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மோடு ஃபைல், அதாவது இந்த OBBக்கான அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து நேரடியாக நம்ம போய் இஜெட்ஹெச்ஓவில் போய் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நீங்கள் இஜெட்ஹெச்ஓ ஆப் வச்சுருந்தீங்கன்னா இஜெட்ஹெச்ஓ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு டவுன்லோட் பண்ண அந்த இதில் தான் நம்ம, அதாவது டவுன்லோடுற ஆப்ஷனில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண என்ன ஃபைலுமே இருக்கும். அதனால் டவுன்லோட் இருக்க இந்த ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பஸ் சீட் ஹாரன் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைலை ஒரு டச் பண்ணி நீங்கள் எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் கொடுத்துக்கோங்க. அச்சீவ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம பஸ் சீட் ரிவ்யூ அவங்களோட சேனலில் வீடியோலாம் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து அவங்க வீடியோவில் தான் இருக்கும், நம்ம வீடியோவில் எதுவுமே இருக்காது. அதில் பாஸ்வேர்டு அவங்க இதில் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி, அதாவது ஹாரன் ஃபைல் வந்து தனியாக வந்து ஓப்பன் ஆகிக்கும். அந்த ஃபைலில் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி இந்த கோடில், அதாவது இந்த ஒயிட் கலர் ஃபைலாக இருக்கும். இந்த ஃபைல் எல்லாருமே நம்ம அதாவது இந்த ஒயிட் கலர் இந்த இதை டச் பண்ணாலும் க்ரீன் கலரில் செலக்ட் ஆகும். நீங்கள் இந்த ஃபைலை க்ரீன் கலரில் இந்த ஒயிட் கலர் இதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி மொத்தமாக செலக்ட் ஆகிக்கும். எல்லாத்தையும் செலக்ட் கொடுத்துட்டு இந்த இது கொடுத்துட்டு அதில் காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி கொடுத்துட்டு நேராக அந்த பஸ் சீட் ஆர்னு சொல்லி இந்த பாட்டம் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் மேலே டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணி உள்ளே போய்க்காங்க. அடுத்தது நம்ம ஆண்ட்ராய்டுன்னு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்டு உள்ளே போகணும். கீழே பார்த்தீங்கன்னா OBBன்னு இருக்கும். OBB உள்ளே போகணும். அதுக்குள்ளே கேமேலியோன்னு இருக்கும். அது கேமேலியோ இந்தியா பஸ் சிமுலேட்டர் இந்தியா அந்த ஃபைலில் உள்ளே போயிட்டு இது மாதிரி OBB மெயின் ஃபைல் இருக்கும். அந்த மெயின் ஃபைல் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி அசட்ஸ்ன்னு இருக்கும். அசட்ஸு, அடுத்தது பின் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அடுத்தது டேட்டான்னு இருக்கும். டேட்டாக்குள்ளே உள்ளே போயிட்டு இது மாதிரி இருக்கும். இதில் கீழே பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கன் இருக்கும். டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த ஹாரன் மோட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது. அடுத்து இந்த ஹாரன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்லி வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. அதுமாதிரி ரெகுலராக இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேமோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் வந்துட்டே இருக்கும். மறக்காம எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதே நான் வந்து இப்போ நான் இருக்கிறது சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்கிறது சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.